கொரோனா தடுப்பூசியின் ஆய்வும் ஒத்திகையும். நாட்டில் 69% பேர் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்வதில் தயக்கம் காட்டுவதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. 55% சுகாதார வல்லுநர்களும் கொரோனா தடுப்பூசியை உடனடியாக பெறுவதில் தயக்கம் காட்டுகிறார்கள். 26% பெற்றோர்கள் மட்டுமே தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு ஒப்புதல் அளிக்கிறார்கள் என்றும் ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. கொரோனா தடுப்பூசி பக்க விளைவுகள், சோதனைகளின் செயல்திறன் ஆகியவையே பொதுமக்கள் தடுப்பூசியை எடுக்க தயங்குவதற்கான முக்கிய காரணமாக உள்ளன. உலகம் முழுவதும் ஆட்டிப்படைத்து வரும் கொடிய கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகள் கொரோனா தடுப்பூசியை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளன. இந்தியாவிலும் 2 தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. பாரத் பயோடெக்கின் கோவாக்சின் தடுப்பூசி மற்றும் சீரம் நிறுவனத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசி ஆகிய 2 தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஜெனரல் DCGI கடந்த வாரம் பச்சை கொடி காட்டியது. இந்தியாவில் இந்த 2 தடுப்பூசிகளை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மருத்துவ நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்தியாவில் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயாராக உள்ளார்களா என்பது குறித்து ஆன்லைன் தளமான லோக்கல் சர்க்கிள்ஸ் நிறுவனம் சமீபத்தில் கணக்கெடுப்பு நடத்தியது. அதில் நாட்டில் 69% பேர் கொரோனா தடுப்பூசி எடுக்க அவசரப்படவில்லை என்று அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. தடுப்பூசிகள் பொதுமக்கள் பார்வையில் எப்படி உள்ளது? அவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா இல்லை தயக்கம் காட்டுகிறார்களா என்ற அக்டோபர் மாதம் முதல் பொதுமக்களிடம் லோக்கல் சர்க்கிள்ஸ் நிறுவனம் கணக்கெடுப்பு நடத்தியது. 26% மட்டுமே கிரீன் சிக்னல். அக்டோபர் தொடக்கத்தில் இந்தியாவில் முதல் கொரோனா தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதில் உங்கள் அணுகுமுறை என்னவாக இருக்கும் என்று 8723 பேரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் 26% பேர் மட்டுமே தடுப்பூசி கிடைத்தவுடன் அதை போடுவோம் என்று கூறியுள்ளனர். அக்டோபரில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி கொரோனா தடுப்பூசி எடுக்க தயங்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 61% இருந்தது. தடுப்பூசி தயாரிப்பாளர்களான ஃபைசர் மற்றும் மாடர்னா செயல்திறன் முடிவுகளில் வெற்றியை அறிவித்ததால் நவம்பர் கணக்கெடுப்பில் தடுப்பூசி எடுக்க தயங்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 59% குறைந்தது. இந்த நிலையில் கோவாக்சின், கோவிஷீல்டு, சீரம் தடுப்பூசிகளுக்கு இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் லோக்கல் சர்க்கிள்ஸின் டிசம்பரில் நடத்திய ஒரு ஆய்வில் தடுப்பூசி எடுக்க தயங்கிய மக்களின் 59% இருந்து 69% அதிரடியாக அதிகரித்துள்ளது. ஜனவரி மாதத்திற்கு இடையில் லோக்கல் சர்க்கிள்ஸ் நடத்திய ஆய்வில் தடுப்பூசி எடுக்க தயங்கிய மக்களின் விகிதம் 69% பேர் என அப்படியே மாறாமல் உள்ளது. கொரோனா தடுப்பூசி பள்ளி குழந்தைகளுக்கு கிடைத்தால் அதை உங்கள் குழந்தை அல்லது பேர குழந்தைக்கு கொடுப்பது குறித்து நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டபோது ஏப்ரல் 2021க்குள் தடுப்பூசி கிடைத்தால் 26% பெற்றோர்கள் மட்டுமே தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு ஒப்புதல் அளித்தனர். மீதமுள்ள பெற்றோர்கள் தயக்கம் காட்டியுள்ளனர். இதேபோல் டிசம்பரில் நடத்திய மற்றொரு ஆய்வில் 55% சுகாதார வல்லுநர்களும் கொரோனா தடுப்பூசியை உடனடியாக பெறுவதில் தயக்கம் காட்டுகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. பெரும்பாலான சுகாதார வல்லுநர்கள் இதன் பக்க விளைவுகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் அல்லது அதன் செயல்திறனை பற்றி உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர். இவர்களில் சுமார் 60% பேர் கொரோனாவுக்கு எதிராக பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசி பக்க விளைவுகள், சோதனைகளின் செயல்திறன், இந்த தடுப்பூசிகள் குறித்து போதிய தெளிவின்மை ஆகியவையே பொதுமக்கள் தடுப்பூசியை எடுக்க தயங்குவதற்கான முக்கிய காரணங்கள் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி விநியோகம் குறித்து இணையத்தில் பரவும் போலி செய்திகள் குறித்து பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அரசு கடந்த வாரம் சீரம் மற்றும் பாரத் பயோடெக் ஆகிய நிறுவனங்களின் தடுப்பு மருந்துகளுக்கு ஒப்புதல் வழங்கியது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தடுப்பூசி அளிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவின் செயலி. பொதுமக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகளை மத்திய அரசு மொபைல் செயலி மூலம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இதற்காக கோவிட் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் என்ற செயலியை உருவாக்கும் பணிகளிலும் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இறுதி கட்டத்தில் உள்ள இந்த செயலி இதுவரை கூகுள் பிளே ஸ்டோரில் வெளியிடப்படவில்லை. மத்திய அரசு இந்த செயலியை வெளியிடவில்லை என்றாலும் கூட பிளே ஸ்டோரில் கோவின் என்ற பெயரில் பல போலி செயலிகள் உலா வருகின்றன. இந்நிலையில் இணையத்தில் பரவும் போலி செயலிகள் குறித்து பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும்
அதிகாரப்பூர்வ செயலி விரைவில் வெளியிடப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த கோவின் செயலி 5 பிரிவுகளை கொண்டிருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. முதலில் உள்ள நிர்வாகி பிரிவு தடுப்பூசி அளிப்பவர்களால் பயன்படுத்த முடியும். இதில் அவர்கள் தடுப்பூசி வழங்கும் பணிகளை ஒருங்கிணைக்க முடியும். 2வது பிரிவு பதிவு செய்யும் பிரிவு. இதை பயன்படுத்தி தடுப்பூசி எடுத்துக்கொள்ள விரும்பும் நபர்கள் பதிவு செய்ய வேண்டும். 3வதாக தடுப்பூசி பிரிவில் ஒருவருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு விட்டதா இல்லையா என்ற தகவல்கள் கிடைக்கும். 4வது பிரிவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது குறித்தும் அது குறித்த கூடுதல் தகவல்களும் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும். 5வதாக இருக்கும் பிரிவை பயன்படுத்தி தடுப்பூசியை எவ்வளவு பேர் எடுத்துக்கொண்டார்கள் உள்ளிட்ட தகவல்களை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்ப முடியும். இவ்வாறு அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயலியாக கோவின் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு முதல் கட்டமாக நாடு முழுவதும் உள்ள 1 கோடி சுகாதார ஊழியர்களுக்கும் அதன் பின்னர் முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசியை வழங்க திட்டமிட்டுள்ளது. எனவே இதுகுறித்து தேவையான தரவுகளை திரட்டி கோவின் செயலியில் பதிவிட மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இதற்காக மாவட்டந்தோறும் தலா 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மையம் ஒன்றுக்கு ஒரு பொறுப்பு அதிகாரி உட்பட 25 சுகாதார பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதற்கான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் அறிவுறுத்தல் செய்துள்ளார். இதனிடையே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் சென்னை வந்திருப்பதால் தமிழகத்தில் இன்று நடைபெறும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை பணிகளை நேரடியாக மேற்பார்வையிடுவார் என்பது தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிகளை விநியோகிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் மாநில குளிர்பதன் கிடங்கு மூலம் 1.5 கோடி தடுப்பூசி ஊசிகளை சேமித்து வைக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் 17 இடங்களில் கடந்த 2ஆம் தேதியன்று கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. கடந்த முறை 5 மாவட்டங்களில் மட்டும் நடத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி ஒத்திகை பணியின் போது சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்ட சவால்கள் குறித்த அறிக்கையை மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தனிடம் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று வழங்குவார் என தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 50 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 80 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை தருமாறு கோரிக்கைகள் எழுந்துள்ளன.